ஓம் சக்தி பரம்பொருள் தத்துவம் 1. அதனால் படைக்கப்பட்ட பஞ்சபூத தத்துவங்கள் 5. பராசக்தி என்ற வரி எங்கும் நிறைந்த பரம்பொருள் தத்துவத்தை குறிக்கும். எல்லையில்லாத வெட்டவெளி ஆகாயமாக தோன்றுகிறது. எல்லையற்ற பரம்பொருள் ஆதிபராசக்தி என்ற பெயரில் கருவறையில் தோற்றமளிப்பதால் ஆதிபராசக்தி ஆகாய தத்துவம். எங்கும் பரவியிருப்பது காற்று. அம்மாவின் அவதாரத்தினால் மருவூரின் புகழ் உலகமெங்கும் பரவியிருப்பதால் மருவூர் அரசியே காற்று தத்துவம். நெருப்பு எல்லாவற்றையும் பொசுக்கி தன்னுள்ளே ஈர்த்து அதன் சாரத்தை மேலே கொண்டு செல்லும். தன்னிகர் இல்லாத நாயகரான நமது அம்மா தன்னை சரணடைந்த பக்தர்களின் பாவங்களை பொசுக்கி நற்கதிக்கு உயர்த்துவதால் விநாயகா நெருப்பு தத்துவம். நீரில் வாழும் மீன் தான் இடும் முட்டைகளை தன் பார்வையாலேயே பொறிக்க வைத்து குஞ்சுகளை பாதுகாக்கும். அம்மா தனது கடைக்கண் பார்வையால் நம்மை காப்பதால் காமாட்சி நீர் தத்துவம். பங்காரு என்றால் தங்கம். இது நிலத்தில் கிடைக்கும். மூலப்பரம்பொருள் பங்காரு என்னும் திருப்பெயரில் பூமியில் அவதாரம் செய்திருப்பதை உணர்த்துவதால் பங்காரு காமாட்சி நிலத்தத்துவம். ஆக இந்த 6 தத்துவங்களைத்தான் மூலமந்திரத்தின் 6 வரிகள் உணர்த்துகிறது.